மகர லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா செயலில் நீங்கள் வந்து காலையில் இப்போ சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வைங்களேன், கரெக்டாக 10 மணிக்கு காலையில் வந்து கேட்பாங்க. அப்புறம் சாயந்தரம் எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம்? 4 மணிக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டியா அப்படின்வாங்க. எஸ். 11 மணிக்கு மறுக்கா வருவாங்க. சீக்கிரம் இப்போவே சாப்பிட்டு அப்போ தானே 4 மணிக்கு போகும். 11 மணி எங்கே, 4 மணி எங்கே? திருப்பி 12 மணிக்கு வருவாங்க. 12 மணிக்கு வந்து அவங்க இருப்பாங்களா இல்லையா? நம்ம பாட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து அப்புறம் இருப்பாங்க. திருப்பி 1 மணிக்கு வருவாங்க. 1 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 7 மணிக்கு இது இருக்குது, அவங்க லொக்கேஷன்லாம் அனுப்பிட்டாங்களா, என்ன ஏது, திருப்பி நம்ம இங்கே வரணும், நைட் என்ன சாப்பிட போகிறோம், என்ன. அவங்க செயலில் மட்டும் அந்த காரியம் நடக்கணும்னா காலையிலேருந்து ஒரு 300 தடவைக்கு மேலே அதை சொல்லிடுவாங்க. அதே சமயத்தில் சீக்கிரம் பயந்தாப்பில் ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு அதில் ஒரு ஃபியர் வந்து இருக்கும். அந்த காரியம் நடக்கிற மட்டும் ஒரு ஃபியரு, ஒரு காய்ச்சல், ஒரு ஃபீவர் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பண விஷயத்தில் எங்கேயும் வீக் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ரா 100 ரூபா வாங்கி திருப்பி கொடுக்கலன்னு கொடுக்காம இருந்து பாருங்க நீங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, எங்கிட்ட தான் சிபி காசு வாங்கினாரு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மகர லக்னத்துலேயும் மகர ராசிக்காரங்களையும் இருப்பாங்க. பட் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவங்க கேட்சப் பண்ணிடும். பெரிய ஆட்கள் யாரை கேட்டாலும் பழக்கம் இருக்கும் அவங்கக்கிட்ட, அது அவங்கக்கிட்ட இருக்கும்.